மேசையை தட்டினான். அதை எங்க வீட்டு மாட்டு சாணியை தண்டாலும் 2 ராட்டியாவது ஆயிரும். எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன். அவன் தாண்டா பேராபத்தானவன். பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசியிருப்பான், எம்பிட்டு பேசியிருப்பான் சொல்லு பாப்போம். 10 பேர் உள்ள போகலாம். நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் இல்லை. போனவன் என்ன பண்ணா, மேசையை தட்டினான். அதை எங்க வீட்டு மாட்டு சாணியை தண்டாலும் 2 ராட்டியாவது ஆயிரும். என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை? நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன். அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடுறான்டா. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில. இதுலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர், லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை, உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. வாடுற சாதாரண அரசியலாடா. நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டு அப்புறங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா. என்னையா இந்த வருத்து வராப்ல அப்படின்னு கொள்ள வெறியில் இருக்கேன் நான். திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவன் போட்டது இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல 1,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம்லாம்? வெறி, வன்மம், அதை ஏத்திக்கிறணும். சோறு வருதா படக்கணும். இந்த படத்தை ஒரு தடவை பாரு.